ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரோக்கியமான காலை உணவு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஓய்வு எடுக்கிற நாள். ஸோ அன்றைக்கி எதுவுமே செய்யாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சனிக்கிழமை இரவு ஒரு மண்பானையில் ஒரு கப் சாதம், ஆறின சாதம் எடுத்திருக்கேன். அதில் தூய்மையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இந்த ரெசிப்பியை ஐஸ் பிரியாணி, பழைய சோறு, தண்ணி சாதம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை 8:30க்கு இதை திறந்து பார்க்குறேன். நல்லா ஊறி இருக்குது சாதம். அந்த தண்ணி நம்ம ப்ளைன் வாட்டராக ஊற்றணும். அது பார்த்திங்கன்னா லைட்டாக மோர் கலந்த மாதிரி கலராக இருக்கும் ஊறி. ஒரு மண் கிண்ணத்தில் மோர் எடுத்திருக்கேன். 3 மாவடு, கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம், 2 மோர் மிளகாய், வறுக்காத மோர் மிளகாய், 4 பீஸ் தேங்காய், கேரட், ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதத்தில் கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கலாம். இல்லை மோர் இல்லாமல் சாப்பிட்டாலுமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்குள்ளே நம்ம வச்சுருக்க வெங்காயம், கேரட், தேங்காய், மோர் மிளகாய், மாவடு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே நமக்கு வேணுங்கிறத அப்படியே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ சேர்த்து அப்பப்போ அப்படியே அள்ளி தண்ணியோடு சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் மிளகாயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஆக்சுவலி சாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 to 6% தான் அயன் கண்டென்ட் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃபர்மெண்ட் ஆகி நெக்ஸ்ட் டே சாப்பிடும்பொழுது அந்த தண்ணியோடு சாப்பிட்ணும். தண்ணியை நிறைய பேர் ஃபில்டர் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் தண்ணியோடு சாப்பிட்ணும். அந்த தண்ணியோடு சாப்பிடும்பொழுது 70%க்கு மேலே அயன் கண்டென்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. விட்டமின்ஸ் B6, B12 எல்லாமே இதில் இருக்குது. எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும் இந்த சாதம். ஸோ நீங்கள் கோல்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம பசங்களுக்கு. நம்மளுமே சாப்பிட மாட்டேங்கிறோம். கோல்டு வர மாதிரி இருந்தால் கூட, லைட்டாக கோல்டாக இருந்தால் கூட நீங்கள் இதை சாப்பிடும்பொழுது நல்ல இம்யூனிட்டி கிடச்சி உடனடியாக சரியாயிடும். ஸோ கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் சண்டே ஒரு நாள் மட்டுமாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த தண்ணி சாதத்தை ஃபாலோ பண்ணுங்கள். திங்கட்கிழமை ஹெல்த்தி டயட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.